வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ என்னத்த பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயல்ல நெல் விதைச்சோம் தானே, அந்த நெல்லு விதைக்கிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் ரெடி பண்ணணுன்றது. நெல்லு ஊற போடுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி எடுக்கணும் மக்களே. அதுதான் அப்பா பண்ணிட்டுருக்காரு. இப்படி தண்ணீல மிதக்கிற நெல் எதுவும் முளைக்காது மக்களே. அதெல்லாம் வேஸ்ட்டு தான். அதனால நாங்க தனியா எடுத்துட்டோம். வேஸ்ட்டா இருக்க நெல்லெல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதில இருந்த அழுக்கு தண்ணியையும் இந்த மாதிரி நான் எடுத்துட்டேன் மக்களே. நெல்ல நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியுமே தண்ணி ஊத்தி, அத ஒரு நாள் ஃபுல்லா தண்ணியிலேயே ஊற வச்சோமா, சொல்ல மறந்துட்டேன் மக்களே. இதுக்கு முதல்ல நெல் ஊற வைக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு அண்ணா சப்போர்ட் பண்ணுவாரு. இந்த தடவ நானும் அப்பாவுமே தான் தனியா செஞ்சோம். ஒரு நாள் ஃபுல்லா தண்ணீல ஊறுனதுக்கு அப்புறமா நெல் இப்படிதான் இருந்தது. நெல் ஊறுனதுக்கு அப்புறமும் கூட 2 தடவ இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துட்டு Dilan siri Dilan. Siri apa terlalu? கழுவி எடுத்த நெல்லெல்லாம் ஒரு கவருக்கு போட்டுட்டு, ஒரு நெல்லு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்க தம்பி ஒவ்வொரு நெல்லா பொறுக்கி எடுத்தாரு. எல்லா நெல்லும் கவருக்கு போட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் தண்ணி கொஞ்சமா ஊத்திட்டு, தண்ணியெல்லாம் வடியறதுக்காக இப்படி வச்சுட்டோம். நெல்லு தண்ணி வடிய வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இலை போட்டு சுத்தி பலக வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரியான ஷேப்ல பண்ணிட்டு, இந்த மருந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றோம் மக்களே. இதுக்கு முதல் நெல் விதைச்சப்பலாம் யூஸ் பண்ணல. இந்த தடவை எல்லாருமே வாங்கியிருந்தாங்க. நம்மளே வாங்க சொல்லியிருந்தாங்க. அந்த 2 பேக்கெட்டுமே 1 லிட்டர் அளவு தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அந்த மருந்த கொஞ்சமா தெளிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்பா நெல்லெல்லாம் அதுக்கு மேல கொட்டுனாரு. நெல் கொஞ்சமா கொட்டுனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மருந்து தெளிச்சுட்டு, அதுக்கப்புறமா எல்லா நெல்லையுமே ஒண்ணா கொட்டிட்டாரு. அந்த மருந்து எல்லா நெல்லுலயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட சொல்லியிருந்துச்சு மக்களே. அதனால தான் அப்படி. அந்த மருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நல்லாவே கலந்து விட்டோம் மக்களே. நெல்லு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஓரத்துக்கெல்லாம் தள்ளி அத மட்டமாக்கிட்டு, மட்டமாக்குனதுக்கு அப்புறமா அது ஃபுல்லாவே மூடுற மாதிரி இப்படி இலையெல்லாம் வச்சுட்டு, அதுக்கு மேல பலகை வச்சு, அதுக்கு மேல பாரமா ஏதாவது வைக்கணுன்றதுனால நாங்க இப்படி கல்லு வச்சிருந்தோம். இந்த மாரி நெல்லு முளைக்க வச்சது எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் மக்களே. அதுவும் தனியா ஒரு மாதிரி பயமாவே இருந்தது. நெல்லு மூடி வச்சு 3 நாளைக்கு அப்புறம் தான் திறந்து பார்த்தோமா, அப்போ இந்த அளவுக்கு நெல்லு முளைச்சிருந்தது. பார்த்ததுமே என்னடா! அளவுக்கு அதிகமா முளைச்சிருச்சே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். பலகையில உரசிட்டு இருந்த நெல்லெல்லாம் தான் மக்களே அந்த மாதிரி அதிகமா முளைச்சிருந்தது. மத்தது எல்லாமே நமக்கு தேவைக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இருந்தது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நெல் எடுத்து உதறி விட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு விதைக்கிறதுக்கு தேவையான நெல்லும் ரெடி ஆயிடுச்சு. மறுநாள் நெல் இப்படிதான் இருந்தது பார்க்கறதுக்கு.